ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சேரன் இருந்துட்டு நிலாவுக்கு தேவையான சாப்பாடு இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை. அதுக்கு அடுத்ததாக நிலா இருந்துட்டு அண்ணன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. சேரன் இருந்துட்டு சோழன் சொன்னதை நினச்சி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கார். அண்ணன் என்னாச்சுன்னா உங்களுக்கு காலையிலேருந்து என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. சோழன் பேசினதை இன்னும் நினச்சிட்டு தான் இருக்கீங்களா? அவர் ஏதோ என் மேலே இருந்த அக்கறையில் அப்படி பேசிட்டாருன்னு அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அவன் பேசினதும் சரிதானே. நானும் யார் என்ன சொன்னாலையும் அப்படியே நம்பிக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் நான் வேலை செஞ்சு கொடுத்துட்றேன். அந்த மாதிரி நான் உன்னையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன்ப்பா. என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீயே ஏதோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்க. ஆனால் அதை கூட நான் புரிஞ்சுக்காம உனக்கு நல்லதை செய்கிறேன்ற போய் உன்னை இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நான் மாட்டி விட்டுட்டு நினைப்பா. என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழன் சொன்னதுக்கப்புறமா தான்ப்பா எனக்கு புரிஞ்சுது நீ எவ்வளோ தூரம் உங்கள் ஆஃபீஸில் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு. எல்லாமே என்னால் தானே அப்படின்ற மாதிரியும் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே, நான் அங்கே எல்லாருமே என்னை கேள்வி கேட்குறாங்க தான். என்ன நிலா, நீ உன் அண்ணன் சொன்னான்னு சொல்லிட்டு நாங்களும் இதெல்லாம் முடிச்சு கொடுத்தோம். என்ன நிலா, இன்னும் பேமெண்ட் கூட வரல, கரெக்ஷன் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை திரும்ப கரெக்ஷன் பண்ணுறதுக்குள்ளே சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியுமாண்ணே. அதை சோழன் கேட்ட உடனே உங்ககிட்ட அந்த வார்த்தையை அப்படியே சொல்லிட்டாருண்ணே. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.